ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது ஷோ டாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது வாட் இஃப் சீசன் 3 எபிசோட் 6 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோட ஒரு சில ஈஸ்டர் எக்ஸையும் டீடைலா பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து நிக்கும். நம்ம சேனல்ல ஆல்ரெடி பாத்தீங்கன்னா எபிசோட் 5 பிரேக் டவுன் போட்டுருக்கோம். அதை யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இந்த எபிசோட் 6 டைட்டில் பாத்தீங்கன்னா வாட் இஃப் 1872. ஒரு மிஸ்டீரியஸான வில்ல டெசர்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே டெரரைஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பான். அவனை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோஸ் எல்லாருமே ஓல்டு வெஸ்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஆல்டர்னேட் ஸ்டோரி லைனா தான் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த எபிசோடோட எண்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்சியும் கேட் பிஷப்பும், அதாவது லிட்டில் ஹாக்காய், ஹூடுன்னு சொல்லப்படுற ஒரு வில்லனை தோக்கடிச்சு அவன் பிடிச்சி வச்சிருந்த கைதிகள் எல்லாத்தையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம மத்த வெஸ்ட் சைட்லயும் இருக்கிற மக்களுக்கு நீதி கிடைக்கணுன்றதுக்காக நம்ம ஹீரோஸ் வந்து ஒரு சாகச பயணத்தை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம வாட்சருக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். அது எதனால பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டோரியில நம்ம வாட்சர் இன்டர்ஃபியர் ஆகி அந்த யூனிவர்ஸ்க்கு ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்திருப்பாரு. இத பத்தி நம்ம வாட்சர் கவுன்சில் இது வரைக்கும் பொறுத்தது போதும், பொங்கியிலும் மனோகரன் சொல்ற மாதிரி நம்ம வாட்சர் கிட்ட வராங்க. வந்தது மட்டும் இல்லாம நம்ம வாட்சரை லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி நீ உன் சத்தியத்தை பிரேக் பண்ணிருக்க, அதனால உன்னை கைது செய்யறோம்னு சொல்லி கூட்டு போயிருந்திருப்பாங்க. ஓகே கைஸ், எபிசோட பிரேக் டவுன் பண்ணிடுவோம். இது வரைக்கும் வந்து வாட் இஃப் சீரிஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல வந்து வித்தியாசமான ஸ்டைல்ல இந்த ஸ்டோரியை நகர்த்தி கொண்டு போயிருந்திருப்பாங்க. அதாவது இந்த எபிசோட் ஸ்டார்ட் ஆகிறதே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற மாடர்ன் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தங்களோட இடத்தை தேடி போற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்சி அண்ட் ஹாக்காய் இவங்க ரெண்டு பேருமே நம்ம ஜான் வாக்கர் கூட ஒரு மோதல்ல இருக்கிற மாதிரி காமிச்சிருந்திருப்பாங்க. இந்த யூனிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்சிக்கு ஒரு பேர் இருக்கு, அதாவது 10 ரிங்ஸ் சொல்ற மாதிரி. வாக்கர் பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெல்ல 10 டைம்ஸ் ரிங் பண்ணுவாரு. அதன் மூலமா நம்ம ஷாங்சியை சமன் பண்ணது மட்டும் இல்லாம அவரை வந்து ஒரு டிராப்ல சிக்க வைக்க பார்த்திருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஷாங்சியும் கேட் பிஷப்பும் நீங்க ஏன்னா ரொம்ப சிரமப்படுறீங்க, நாங்களே வரோம்னு சொல்லி வாக்கரை யூஸ் பண்ணி ஓல்டு வெஸ்ட்ல சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு மிஸ்டீரியஸான வில்லன் ஹூட பத்தி இன்ஃபர்மேஷன் எப்படி அவங்க இருந்து கறந்துடுறாங்க. ஹூட் பாத்தீங்கன்னா அவரோட சூப்பர் நேச்சுரல் எபிலிட்டிஸை வச்சு அந்த ஓல்டு வெஸ்டோட கிரைம் லார்டாவே ஆயிருந்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவரோட படையை யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டை சூறையாடுறது மட்டும் இல்லாம அங்க வேலை பார்க்கிற ஒர்க்கர்ஸ ரயில்ஸை யூஸ் பண்ணி கிட்ட மூவ் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாமே ஹூடு கிட்ட ஒரு தடவை மாட்டிக்கிட்டா எந்த வித தடயமும் இல்லாம காணாம போயிருந்திருப்பாங்க. நம்ம ஷாங்சியும் கேட் பிஷப்பும் பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து அந்த வில்லனை ட்ராக் பண்ண முடிவு பண்ணி இருந்திருப்பாங்க. ஷாங்சியோட சிஸ்டரான ஷூ சைலிங் கிட்னாப் பண்ணி காணாம போனதுக்கு பின்னாடி ஹூட் இருக்கான்னு தெரிய வருது. அதோட மறுபக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கேட்டோட ஃபேமிலி ஃபுல்லாமே ஹூடும் அவனோட படைகளும் கொண்டிருப்பாங்க. இதனால பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில ஹூடால பாதிக்கப்பட்டவங்க தான். இதுதான் அந்த வில்லனுக்கு எதிராக இவங்களை ரிவெஞ்ச் எடுக்க வச்சது. அதாவது ஜான் வாக்கர் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே ஹூடோட தாக்குதலை தடுக்கிறதுக்காக பாயிண்ட் பெகாசஸ் சொல்ல போற இடத்துக்கு போயிருந்திருப்பாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு லேட்டா தான் போயிருந்திருப்பாங்க. ஆல்ரெடி அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் அங்க சூறையாடிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருந்திருப்பான். இவங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, ஹூடோட அட்டாக்ல இருந்து தப்பிச்ச ஒரு சின்ன பையனான ஜூன் ஃபேனை அவங்க சந்திக்கிறாங்க. அந்த பையனும் பாத்தீங்கன்னா அங்க இருந்த மக்களையும் வளத்தையும் கோஸ்ட் ட்ரெயின் மூலமா ஹூட் கொண்டு போறான்றதையும் அந்த ட்ரெயின் போன டைரக்ஷனையும் அந்த பையன் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்றான். அந்த பாதையை ஃபாலோ பண்ணி போன ஜூன் ஃபேன், ஷாங்சி அதோட கேட்டும் அந்த கோஸ்ட் ட்ரெயினை கண்டுபிடிச்சு அதுல எப்படி ஏறிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரிய வருது இந்த ட்ரெயின் இந்த அளவுக்கு வேகமா போறதுக்கு டார்க் இண்டஸ்ட்ரியில திருடப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி தான் இதுக்கு ரீசனா இருக்கும். இந்த டெக்னாலஜி மூலமா குதிரையை விட 10 டைம்ஸ் ஃபாஸ்டரா கிரவுண்டை ஈஸியா கடக்க முடியும்னு அவங்களுக்கு தெரிய வருது. அந்த 3 ஹீரோஸ் பாத்தீங்கன்னா ஒரு வழியா ட்ரெயினுக்குள்ளேயும் வந்தாச்சு, அடுத்து மக்களை காப்பாத்தி இங்க இருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு பாப்பாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கே காத்துக்கிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க பிடிச்ச மக்கள் எல்லாருமே இந்த டைம்ல உறைஞ்சு போய் இருந்திருப்பாங்க. இவங்க எல்லாரும் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா சோனி பிரன்ச்னு சொல்லப்படுற ஒரு இன்வெஸ்டர் தான் காரணம். அவர் ஒரு பாக்கெட் கிளாக்க வச்சு எல்லாரையுமே ஹிப்னோடைஸ் பண்ணி அவர் சொல்றத செய்யற மாதிரி மாத்திருப்பாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோஸ் வந்து கைது செய்யப்பட்டு ஹூடோட இன்வெஸ்டர்ல ஒருத்தரான சோனி புரூச் பாத்தீங்கன்னா தன்னை அறிமுகப்படுத்தி இருந்திருப்பாரு. அவர் வந்து ஷாங்சி கிட்ட தன்னை ஹூட் வந்து தனியா மீட் பண்றதாவும் இந்த ட்ரெயின் அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பான். ஒரு வழியா நம்ம ஷாங்சி கைவிடப்பட்ட ஒரு பழைய ரயில்வே ஸ்டேஷன்ல ஹூட சந்திக்க தயாராகிறான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா கேட்டும் ஜுன் ஃபேனும் சோனி புரூச்சோட ட்ரெயின்ல இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நம்ம ஷாங்சியை. முதல் முறையா நம்ம ஹூடு அப்பியர் ஆகி ஷாங்சியை தன்னோட ஜாயிண்ட் போர்ஸ்ல சேர்ற மாதிரி கேட்டிருப்பான். ஆனா நம்ம ஷாங்சி பாத்தீங்கன்னா அதை ரெஃப்யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அதனால பாத்தீங்கன்னா நம்ம ஹூடு ஷாங்சியோட சிஸ்டர் பத்தி சொல்றத ரெஃப்யூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே ஃபைட் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதே டைம்ல ட்ரெயின்ல இருந்து நம்ம கேட்ட சோனி பூச் அவரோட ஓன் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலமா முன்னாடி அவர் அந்த பிரிசனர்ஸ்க்கு பண்ண அதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம கேட்டையும் ஹிப்னோடைஸ் பண்ண பாக்குறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம கேட்டோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் நம்ம சோனி பூச் ரிவீல் பண்ணி இருந்திருப்பாரு கேட்டோட பேரண்ட்ஸை தான் தான் கொன்னு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜூன் ஃபேன் ரெண்டு ஹீரோஸும் அந்த ஃபைட்ல ஸ்ட்ரகிள் ஆகுறத பார்த்துட்டு எல்லாத்தையும் தான் கையில எடுத்துக்கிறாரு. அதாவது அந்த ட்ரெயின்ல இருந்த பெல்ல போர்ஸ் அடிக்கிறது மூலமா நம்ம கேட் சோனி புர்ச்சோட ஹிப்னோடைக்ல இருந்து எப்படி வெளியே வந்து அவரை டிஃபீட் பண்ணிடுறாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்சியும் ஒரு பவர்ஃபுல்லான கிக்க ஹூடுக்கு கொடுக்குறாரு. இதனால ஹூடோட ஹெட் கவர் பின்னாடி போறதோட ஹூட் யாருன்றது ரிவீல் ஆச்சு. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஷாங்சியோட தொலைஞ்சு போன தங்கச்சியான ஷூ ஷைலின் தான் தெரிய வருது. அந்த டைம்ல நம்ம ஷைலின் பாத்தீங்கன்னா ஒன்னு சொல்லிருப்பாங்க நம்ம ஷாங்சி கிட்ட, ஹூட டிஃபீட் பண்ணது மூலமா அவனோட பவர்ஸ் ஃபுல்லாமே தனக்கு கிடைச்சிச்சுன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணப்பட்ட ஒரு அமெரிக்கன் ட்ரீம் ஒரு பொய்னு ரியலைஸ்
ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவங்க கிட்ட இருக்கிற ஹிப்னோடைஸ் ஆர்மிஸை வச்சு அவரோட சொந்த கனவான கரெக்டான அமெரிக்காவை ரிஸ்டோர் பண்ண பார்த்திருப்பாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸி ஃபைட் பண்றதை விட்டுருப்பாரு. ஏன்னா இதை எல்லாத்தையும் செய்யறது தன்னோட தங்கச்சின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லாம தனியாவே நின்று இருந்திருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஷைலின் வந்து கத்தியை எடுத்துட்டு நம்ம ஷாங்ஸியை குத்த போற டயத்துல நம்ம கேட் தூரத்துல இருந்து அவங்க சுட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம கேட் ரியலைஸ் பண்றாங்க அது வந்து ஷாங்ஸியோட சிஸ்டர்னு. அதனால அவங்க ரொம்ப குற்ற உணர்ச்சியில மூழ்கி நம்ம ஷாங்ஸி கிட்ட மன்னிப்பும் கேட்டிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஷாங்ஸி கேப்டன் ஸ்டைல்ல மன்னிப்பு கேட்கிறவே மனுஷன் மன்னிக்கிறவே பெரிய மனுஷன்ற மாதிரி அவங்கள உடனே மன்னிச்சிருந்திருப்பாரு. அப்ப நம்ம ஷாங்ஸி பாத்தீங்கன்னா கேட்டு கிட்ட சொல்லியிருப்பாரு, உன்னால ஒண்ணும் ஷைலினோட லைஃப் பிரியல, இது எல்லாமே ஹூடால பறிக்கப்படுதுன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாருமே டவுனுக்கு ரிட்டர்ன் ஆகி கோஸ்ட் ட்ரெயின்ல இருந்த எல்லா பிரிசனர்ஸையும் ரிலீஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. நம்ம ஷாங்ஸியும் கேட்டும் ஃபைட் பண்ண இன்னும் அதிக பேட்டில் இருக்குன்றதையும் ஈவில அழிச்சு கான்குலர் பண்றதையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த யூனிவர்ஸோட ஓல்டு வெஸ்ட் கதை முடிவு மாதிரி அவங்க சன்செட்ல பாத்தீங்கன்னா ஒன்னா சேர்ந்து தன்னோட அட்வென்ச்சரை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில பாத்தீங்கன்னா நம்ம வாட்சர் அவனோட சொந்த பிரச்சனைகளை டீல் பண்ண வேண்டியது இருந்திருக்கும். அதாவது இந்த ஸ்டோரி லைன்ல பாத்தீங்கன்னா நம்ம சோனி புச்சோட ஒரு கன்மேன் வந்து ஜூன் ஃபேனை கொல்ல பாக்குறப்ப நம்ம வாட்சர் இன்டர்ஃபியர் ஆகி அந்த யூனிவர்ஸோட தலையெழுத்தை மாத்தி இருந்திருப்பாரு. இருந்தாலும் இந்த குறுக்கீட நம்ம வாட்சரோட கவுன்சிலரால அக்செப்ட் பண்ண முடியாம இருந்திருக்கும். தி எமினன்ஸ், தி இன்கார்னேட் அண்ட் தி எக்ஸிகியூஷனர் பாத்தீங்கன்னா நம்ம வாட்சரோட ரியல்ல அப்பியர் ஆயிருந்திருப்பாங்க. நம்ம வாட்சரோட சத்தியத்தை பிரேக் பண்ணதுக்காக தண்டிச்சிருப்பாங்க. அதோட அவரை சிறைபிடிச்சு அவர் ஏற்படுத்தின விளைவுகளுக்கு பதில் சொல்லணும்னு வாட்சர் கவுன்சிலோட இடத்துக்கு கூட்டு போயிருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வாட்சரோட ரியலம்ல இருக்கிற ஒரு சில துகள்கள் வந்து எந்த இடம்னு தெரியாத ஒரு யூனிவர்ஸ்ல போய் விழுகுது. அப்படியே தான் இந்த எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. அடுத்து இதுல இருந்த ஈஸ்டர் எக்ஸையும் ஒரு சில ரெஃபரன்ஸையும் நம்ம டீடைலா பார்ப்போம். இதுல இருக்கிற ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட வெஸ்டர்ன் கிளாசிக் டிரான்சிஷன்ல கொடுத்திருந்திருப்பாங்க. அதாவது பர்னிங் ஃபிலிம் சொல்ற மாதிரி. அடுத்து பாத்தீங்கன்னா 10 ரிங்ஸ் தான் இருக்கு. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸி தான் 10 ரிங்ஸ் ரெஃபர் பண்ணி இருந்திருப்பாங்க. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா பெல் 10 டைம்ஸ்ல ரிங் பண்றதுக்குள்ள அந்த இடத்துல நம்ம ஷாங்ஸி அப்பியர் ஆவாரு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஷாங்ஸியோட ஸ்கார்ஃபும் ஹேட்டும் தான். இது பாத்தீங்கன்னா ரெட் அண்ட் ஒயிட் ஸ்கேல்ல இருந்திருக்கும். அதாவது நம்ம ஷாங்ஸி அண்ட் தி லெஜெண்ட் ஆஃப் தி 10 ரிங்ஸ் மூவில வர கிரேட் ப்ரொடக்டர் குறிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஜான் வாக்கர், அதாவது ஒயிட் ரசல். இந்த எபிசோட நம்ம ஜான் வாக்கர் பாத்தீங்கன்னா 10 ரிங்ஸ்க்கு எதிராக லீட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதாவது நம்ம எல்லாத்துக்குமே இவரை யூஎஸ் ஏஜென்ட்டா தெரியும். 2025ல ரிலீஸ் ஆக போற தண்டர்போல்ட்ஸ் படத்துல இவர் அப்பியர் ஆக போறான்றதையும் சிம்பாலிக்கா ரெஃபரன்ஸ் பண்றாங்க போல. அடுத்து பாத்தீங்கன்னா கேட் பிஷப்ஸ் ஹாக்காய். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா 10 ரிங்ஸோட பார்ட்னரா நம்ம கேட் பிஷப் இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு வியக்கத்தக்க ஷார்ப் ஷூட்டரா இருந்திருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஹூட்னு சொல்லப்படுற ஒரு கேரக்டர் தான். அதாவது 10 ரிங்ஸும் ஹாக்காயும் சேர்ந்து ஷாங்ஸியோட சிஸ்டரான ஷூ சைலிங் தான் ஹூட்னு ரிவீல் பண்ணி இருந்திருப்பாங்க. இருந்தாலும் ஒரிஜினல் ஹூட் யாருன்னு பாத்தீங்கன்னா பார்க் ராபின்சன். இவர் தான் அயன்கார்ட் சீரிஸ்ல வில்லனா அப்பியர் ஆக போறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பாயிண்ட் பெகாசஸ். அதாவது இந்த எபிசோட்ல நம்ம ஜான் வாக்கர் ஒரு பாயிண்ட் கொடுத்துப்பாரு 10 ரிங்ஸ்க்கு. அதாவது பாயிண்ட் பெகாசஸ் சொல்லி. இது பாத்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ்லயும் கேப்டன் மார்வெல்லயும் ஷீல்ட் வந்து ரெஃபர் பண்ணிருப்பாங்க. நம்ம ஷீல்ட இந்த எபிசோட்ல இன்டைரக்டா ரெஃபரன்ஸ் பண்றாங்க போல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஷாங்ஸியோட தீம் தான் இருக்கு. அதாவது மூவில வந்து அதே தீமை தூக்கி இதுலயும் போட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரி. இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம சோனி புருச் வந்து ஷாங்ஸியை ரெஃபர் பண்ணி இருந்திருப்பாரு ஃபிஸ்ட் ஆஃப் ஃபியூரின்னு. இது பாத்தீங்கன்னா ப்ரூஸ் லீயோட ஒரு ஃபிலிமும் கூட. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அயன் ஃபிஸ்ட். ஹாக்காயான கேட் பிஷப் பாத்தீங்கன்னா இந்த எபிசோட்ல வந்து ஜின்ஃபுன் சொல்லப்பட ஒரு கிட்ட அயன் ஃபிஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 1878ல வந்த காமிக்ல பாத்தீங்கன்னா நம்ம அயன் ஃபிஸ்ட் வந்து ஷாங்ஸியோட டீம் அப் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை வந்து இன்டைரக்டா இதுல சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம ஃபியூச்சர்ல போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனா வந்து நிக்கும். இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது சைனிங் ஆஃப் ஷோட்டாக்ஸ்.